If n square is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, then how many digits does the number n have? Answer options A 8, B 9, C 10, D 11. இது UPSC 2025ல கேட்டிருக்காங்க. Question understand பண்ணலாம். If n square is equal to ஒரு வேல்யூ தந்திருக்காங்க, then how many digits does the number n have? n உடைய digits எத்தனையா இருக்கும் அப்படின்னு தான் questionல கேட்டிருக்காங்க. This is n. n ஸ்கொயர் தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இந்த நம்பரை நம்ம பார்த்தோம்னா இதுல இங்க 9 இருக்கு. 9க்கு ப்ரீவியஸ் வேல்யூ நமக்கு 8. 1 அப் டு 8 இந்த 9க்கு பிஃபோர் நமக்கு இருக்குது. இந்த 9க்கு ஆஃப்டர் பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் அப்படியே ரிவர்ஸ்டா இருக்கு. ஒரு மிரர் இமேஜ் போல இருக்கு. ஓகே, இப்போ இந்த n ஸ்கொயர்ல டிஜிட்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா இங்க 9 9 plus 8 17 டிஜிட்ஸ் இருக்கு. n ஸ்கொயர் 17 டிஜிட்ஸ் இருக்கு. இப்போ n உடைய டிஜிட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்ல n ஃபைண்ட் பண்ணணும். இந்த n ஸ்கொயர் தந்திருக்கிறதுனால n ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா இது ஒரு லார்ஜர் வேல்யூவா இருக்கு. ஸோ இதுல ஒரு ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த n நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒன்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி n வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இந்த ஒன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா 1 into 1 is 1, 1 1 into 1 1 is 1 to 1. இப்போ இப்படி பாத்தீங்கன்னா 1 1 1 1 into 1 1 1 1 is 1 2 3 4 3 2 1. இங்க 4 டிஜிட் வேல்யூ, அதுல எல்லாமே ஒன்ஸ். அது இந்த சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணும்போது இந்த 4 டிஜிட், ஸோ 4க்கு ப்ரீவியஸ் வேல்யூ 3 அப் டு 3 4க்கு பிஃபோர்ல இந்த நம்பர்ஸ் அப்படியே ரிவர்ஸ்டா 4க்கு ஆஃப்டர்ல இப்படி இருக்குது. இதே பேட்டர்ன்ல தான் நமக்கு இங்க இந்த n ஸ்கொயரும் தந்திருக்காங்க. இப்போ இப்பவே நீங்க ஆன்சரை சொல்லிடலாம். இங்க சென்டர்ல 9 இருக்கு. ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? 9 ஒன்ஸ் இன்டூ அதே சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னுடைய டிஜிட்ஸ் எத்தனை? 9. So answer option B 9 is the correct answer. Thank you.